தாடி வைத்த பூக்கள். இந்த பூவுக்கு தாடி இருக்கு தெரியுமா? ஆமாங்க, இந்த பூவுக்கு நடுவில் இருக்கிற இந்த ரோமங்கள் போன்ற அமைப்பை பாருங்கள், அப்படியே தாடி வச்ச மாதிரி இருக்கு. இதனாலேயே இந்த பூவிற்கு பியர்டட் ஐரிஸ்னு பேர் வந்துடுச்சு. இதுல வேடிக்கை என்னன்னா, ஐரிஸ் என்பது கிரேக்க புராணத்துல வரும் வானவில் தேவதையோட பேரு. வானவில் தேவதை போன்ற அழகிய இந்த பூவிற்கு தாடி போன்ற அமைப்பு இருப்பதால இதை பியர்டட் ஐரிஸ்னு சொல்றாங்க. இந்த பூவை நம் வீட்டில் வளர்க்க கார்டனிங் டிப்ஸ். இந்த செடிக்கு குறைந்தது 6 மணி நேரம் நல்ல சூரிய வெளிச்சம் வேணும். எனவே அது போன்ற இடமா தேர்வு செய்யுங்க. பியர்டட் ஐரிஸ் இன் ரிசோம் எனப்படும் தடிமனான நிலத்தடி தண்டு பகுதியை மேல் பகுதி வெளியே தெரியும்படி நட வேண்டும். இந்த செடியை 3 முதல் 4 வருஷத்துக்கு ஒரு முறை எடுத்து ரீபிளான்ட் பண்ணினா இந்த பூவினால் உங்க தோட்டமே ரொம்ப அழகாய் காட்சி அளிக்கும். உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லட்டுமா? இது பிரான்ஸ் நாட்டோட தேசிய சின்னம் ஃப்ளர் த லீ. இந்த தேசிய சின்னத்தை பியர்டட் ஐரிஸ் பூவை அடிப்படையாக வச்சுதான் உருவாக்கியிருக்காங்க. பியர்டட் ஐரிஸ் செடியின் ரைசோம் நிலத்தடி தண்டிற்கு உலக அளவில் ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குங்க. இந்த ரைசோமை உலர்த்தி ஆரிஸ் ரூட் என்ற உயர்தர வாசனை மூலப்பொருளை தயாரிக்கிறார்கள். இது போன்ற பூக்களின் அழகிய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.